ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு s.srisamrithi ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1.5 கிலோ தக்காளி எடுத்து பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இப்போது கடாய் சூடாகட்டும். அது வரைக்கும் அந்த புளியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போது கடாய் காஞ்சிச்சு. ஒரு 100லேருந்து 150 கிராம் எண்ணெய் விட்டுக்குங்க. ஏன்னா இந்த எண்ணெயில் தான் நம்ம அந்த தக்காளி தொக்கை செய்ய போகிறோம். அதனால் எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போது அந்த கட் பண்ணி வச்சுருக்கிய தக்காளியெல்லாம் எடுத்து இது கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லை எண்ணெய் தெறிக்கும். தக்காளியெல்லாம் போட்டாச்சு. நல்லா அதை வதக்கி விடுங்க. கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா வேகுது. இந்த ஸ்டேஜில் நல்லா அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க. இது அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லா கொதிக்குது, அப்பயும் கிளறி விடுங்க நல்லா. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சுருங்கி வருது. இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க நல்லா. நல்லா கிளறிக்கிட்டே இருங்க, அதை கைவிடாமல். அந்த தண்ணியெல்லாம் சுருங்குது பாருங்கள். இப்போது அந்த புளியை நல்லா கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதை நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது அந்த புளி தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி இதுக்கெலாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு வச்சா 1 வீக்கில் காலி ஆகிடும். இது நான் எங்கள் மாமியார்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். பாருங்கள் நல்லா சுருங்கிருச்சு. அந்த தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். மசிச்சு நல்லா சுருங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சுருக்கி வச்சுக்கோங்க. இப்போது மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ அந்த மூடியை திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விடுங்க. இது செய்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். தக்காளியெல்லாம் நல்லா சுருங்கி வதங்கி வந்துருச்சு. மூடி போட்டு அப்பப்போ நம்ம எடுத்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இது வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு. சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கைப்படாமல் தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த்து கூட வரும். இதை ஒரு டைட்டான ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு.